எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரைன்னு எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டு இது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே 75 ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய, இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். வேற ஒன்றும் இல்லையா? ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல. அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம். காது ஊன்றப்ப சொல்றேன். தாமரை மலரும் 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 எப்படி மலராம போச்சோ அது மாதிரிதான். நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா மோடியினுடைய எதிர்ப்பு அல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருக்கு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு அல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுக்கு அவருடைய அடுத்தடுத்த வருகை அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனசுல கொண்டு வரலையா? வாக்கு வழியா மாறலையா? ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு, தமிழை பத்தி பல இடங்கள்ல திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள். ஒடிசால போய் அதே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில கூட இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போறேன். அதுல கலந்து பேசி